நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதோட கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கிளாஸில் வந்து கொஞ்சோண்டு வினிகரும் அதோட கொஞ்சோண்டு ஃபுட் கலரையும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வினிகரை வந்து நான் அந்த பேக்கிங் சோடாவில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை தான் லாவா லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல பேக்கிங் சோடா, அதோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட். இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு லீவனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கேக்ஸ், குக்கீஸ், பிரெட்ஸ், ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடா வந்து செப்பரேட்டாக இருக்கும்போது ரியாக்ட் பண்ணாது. அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆசிட் தேவை. நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஆயில் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்காது. ஆனால் அதுவே வினிகர் ஆட் பண்ணும்போது தான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்கிங் சோடா வந்து ஆசிடோட கான்டாக்ட்ல வரும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு காரணமும் CO2 கேஸ் ரிலீஸ் ஆகிறதுனால தான். ஸோ இதே தான் வந்து பேக்கிங்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து டவ் வந்து ரைஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பேக்கிங் சோடா டவ்ல ஆட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகி டவ் வந்து ரைஸ் ஆகும். இது வந்து நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டை ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் ஆக்கும். பேக்கிங் சோடா மாதிரியே பேக்கிங் பவுடர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான டிஃபரன்ஸை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.